வணக்கம், இது உங்கள் டெக் லேப். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இது போல் எக்ஸ்டர்னல் டிஸ்க் நம்ம எப்படி மேக் பண்ணுறது நம்ம இந்த வீடியோ டெமோட பார்ப்போம். இந்த டிஸ்க் மேக் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் 300 ஆச்சு. உங்கள் கிட்ட பழைய லேப்டாப் இருந்தாக்கா அதில் இருக்கிற டிஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கேசிங் மூலமாக அசோல் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிள்ஸாக இருக்குது. இதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நார்மலாக எக்ஸ்டர்னல் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 3000 6000 வரைக்கும் இருக்கும். அதோட சைஸை பொறுத்து வேரி ஆகும். இது நீங்கள் வந்து போர்ட்டபுளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 USB 1 LED இருக்குது. இந்த USB பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்பில் இல்லைன்னா பிசிலையும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் அதில் எக்ஸ்டர்னல் கேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம எப்படி எக்ஸ்டர்னல் டிஸ்க் மேக் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் டெமோட பார்ப்போம். இப்போ எக்ஸ்டர்னல் டிஸ்க் எப்படி நம்ம மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிபி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு கேபிள் கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய லேப்டாப்லேயே எனக்கு தனியாக பை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிசிபியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு USB கொடுத்துருக்காங்க லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து ஒரு LED கொடுத்துருக்காங்க பவர் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. இந்த பிசிபியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பவர் செட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்க் வந்து அந்த கனெக்ட் பண்ணிக்கணும் அந்த பிசிபியில். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஓவர். இதுக்கப்புறம் இந்த டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொடுத்துருக்க பாக்ஸுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்கிற 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ வந்து 2 சைட்லையும் வந்து என்க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸ்க்ரூவை வந்து 2 சைட்லையும் டைட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டிஸ்க் ரெடி. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் எதுவும் நல்லா ஃபினிஷிங்காகவும் இருக்குது. நம்ம போர்ட்டபுளாக வந்து எங்கேயும் கேரி பண்ணிட்டு போகலாம். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற கேபிள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த டிஸ்க்லேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற டேட்டா வந்து நீங்கள் எங்கே வச்சு அக்சஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பிசி அல்லது லேப்டாப்பில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.